இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் சைக்கிளிங் ரேஸ் தொடங்கியாச்சு. டூர் டி பிரான்ஸ் 2025 நேத்தைக்கு தான் தொடங்கி இருக்குது. இந்த ரேஸ்ல அந்த பிரஸ்டீஜியஸான எல்லோ ஜெர்சியை வின் பண்ணணுங்கிறது தான் எல்லாருடைய கனவுமா இருக்கு. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய சைக்கிளிங் ரசிகர்களும் இந்த ரேஸை ரொம்ப ஆவலோட பார்ப்பாங்க. ஏன்னா இது அவ்வளவு பாரம்பரியம் மிகுந்த ஒரு ரேஸ். 2025 நடக்கக்கூடிய இந்த ரேஸை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த ரேஸ்ல மொத்தம் 21 ஸ்டேஜஸ் உண்டு, பிளஸ் 2 ரெஸ்ட் டே. அப்ப 23 நாளா இந்த ரேஸ் நடக்கும். இந்த 21 ஸ்டேஜஸ்லயும் 7 ஸ்டேஜஸ் வந்து ஃபிளாஷ் ஸ்டேஜ் ஆகும், 6 ஸ்டேஜஸ் மவுண்டன் ஸ்டேஜ் ஆகும், 6 ஸ்டேஜஸ் வந்து ஹில்லி ஸ்டேஜ் ஆகும், அடுத்து 2 ஸ்டேஜஸ் இண்டிவிஜுவல் டைம் ட்ரையல் ஆகும் நடக்கும். இதுல மொத்தம் 23 டீம்ஸ் பங்கேற்கிறாங்க. ஒரு டீமுக்கு 8 ரைடர்ஸ் வச்சு மொத்தம் 184 ரைடர்ஸ் இந்த ரேஸ்ல போட்டி போட போறாங்க. இந்த 21 ஸ்டேஜஸ்லயும் மொத்தம் 52,500 மீட்டர் எலிவேஷன் வரப்போகுது. அதுலயும் 26 கிளைம்ஸ் வந்து கேட்டகரி 2ல ரேங்க் ஆயிருக்கக்கூடிய கிளைம்ஸ்ல இந்த ரேசஸ் எல்லாம் ரைட் பண்ண போறாங்க. இதுல யங்கஸ்ட் ரைடர் யாருன்னா 21 வயசான இவான் ரோமியோ. அதே நேரம் ஓல்டஸ்ட் ரைடர் யாருன்னா 39 வயசான கிரைம் தோமஸ். இந்த போட்டியில பங்கேற்கக்கூடிய ரேசஸ்ல அதிகமான ஸ்டேஜ் வின்ஸ் வச்சிருக்கக்கூடிய யாருன்னா நம்ம டேடே பொகேச்சர் தான். பொகேச்சர் வந்து 17 ஸ்டேஜ் வின்ஸும், அதுக்கு அடுத்ததா வேனாட்டும் விங்ககார்டும் 9 ஸ்டேஜ் வின்ஸும் வின் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு டீமா பார்க்கும்போது டீம் மிஸ்மா அதிகமான ஸ்டேஜஸ் வின் பண்ணி இருக்கிறாங்க. பலவிதமான கனவுகளோடையும் பலவிதமான சவால்களை சமாளிக்கிறதுக்காகவும் இந்த ரைடர்ஸ் எல்லாம் இப்ப அங்க தயாரா இருக்கிறாங்க. எல்லா வருஷமும் போலவே இந்த வருஷமும் டூர் டி பிரான்ஸ் பயங்கர விறுவிறுப்பா இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த எல்லோ ஜெர்சியை யார் வின் பண்ண போறா பொறுத்திருந்து பார்ப்போம்.